தப்பிச்சிட்டேன். காலையில பாத்துக்கிறேன். பாலு, பாலு, பாவம் நீ நாள் கணக்க இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏ ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ஓ ரூம்? சும்மா சொல்லக்கூடாது, நல்லதான் நடிக்கிறேன். என்ன சொல்ற? என் குட்டி டெட்டி பேரை எப்பவுமே அதோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் உட்கார வைப்பேன். குட்டி டெட்டி பேரா? ஆமா, குட்டி டெட்டி பேர் தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அம்மா காரி கிட்ட கோவிச்சிட்ட மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கு. நாடாது ஏன் ரூம்குள்ள யார் வந்திருக்க முடியும்? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்புறம் பாரு, கர்த்தர் செய்ய நேத்து இது கிடைச்சது. இதானே உன் மாத்து சாவி? என்ன ஜூலி நீ ஒரு ஏர்பின்னை காமிச்சு மாத்து சாவி அது இதுன்னுட்டு நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க என்ன தேடுற பாலு? இதையா? ஏப்பா, இது என் சமையல் கட்டுல இருக்க வேண்டிய கத்தி. உன் பெட் கடையில தேடுறியே, எப்படி? ஜூலி அது தெரிக்க நன்றி கட்ட மனுஷா, எங்கேயோ அனாதையா கடந்து செத்துருக்க வேண்டிய உன்னை என் வீட்டுல கொண்டு வந்து வச்சு உனக்கு வைத்தியம் பண்ண பாரு. எனக்கு இது வேணும். முட்டாளாக்கிட்ட 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 இல்லடா. ராத்திரி பூரா யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா இப்ப விடியறப்பதான் ஒரு விஷயம் தெளிவாச்சு. ஒண்ணு இல்ல, உனக்கு கொஞ்சம் டைம் வேணும். Too many things happen too fast for you. என் மனசுல இருக்கிற ஆசை, பாசம், காதல், கரிசனை, இதுல எதையுமே பாவம் நீ சரியா புரிஞ்சுக்கல. சோ பாலு, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் நான் உனக்கு கொடுக்கணும். அதானே நியாயம்? இந்த மாதிரி விஷயங்கள்ல அவசரப்படுத்துறது தப்பில்லை. இந்த கோலார் தங்க சுரங்கம் இல்ல, கேள்விப்பட்டிருப்பியே? அங்க வேலை செய்யற கொத்தடுமைங்க தப்பிக்க நினைச்சா அந்த வெள்ளக்கார என்ன பண்ணுவானா தெரியுமா? ஜூலி, ஜூலி நோ நோ ப்ளீஸ். கொல்லல மாட்டானுங்க அவனுங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தானுங்க. அது பேர் கூட நல்லா இருக்கும், முட்டி தட்டல். ஜூலி, இந்த பாரு, நான் செத்து பொழைச்சிருக்கேன். நீ தானே என்ன காப்பாத்தின. இப்ப போய் வேண்டாம் ப்ளீஸ். நோ ஜூலி நோ. ஒண்ணு ஆதியா, சும்மா லேசா 2 தட்டு ஒரே செகண்ட்ல முடிஞ்சிடும். ஒண்ணு ஆதி. ஜூலி, ஜூலி ப்ளீஸ் நோ நோ. ஜீவன் போலீஸ் ஸ்டேஷன். சார், இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? நீங்க? சார், நான் நரசிம்மன், ஹோட்டல்
தியேட்டர் ப்ரோமோட் மேனேஜர். சார் சொல்லுங்க. மிஸ்டர் நரசிம்மன், ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ் இந்த தென்காசி பாலகுமாரன் காணாமல் போனதுக்கு முன்னாடி அவரை பார்த்த கடைசி ஆள் நீங்கள் தான். கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே போகிறேன் என்ன அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? குறிப்பாக எதுவும் இல்லை சார். வழக்கமாக பரிமாறிக்கிற ஃபார்மாலிட்டிஸ் தான். அவர் மெட்ராஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்காருன்னு நான் நினச்சேன். அது சரி. அவர் அங்கே தங்கியிருந்தப்போ அவரை பார்க்கறதுக்குன்னு யாராவது வந்தாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை சார். அப்சல்யூட்லி நோ விசிட்டர்ஸ். அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் ஃபேன்ஸ் யாராவது வந்தால் கூட நாங்கள் உள்ளே அனுப்புறதில்ல சார். ஃபேன்ஸு அப்படி யாராவது இந்த தடவை பார்க்க வந்தாங்களா? அந்த மாதிரி நீங்கள் கேட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கணபதி சார் இல்லை, யார் அந்த ஆர்மி டாக்டர்? அவரோட பொண்ணு கூட நம்ம தென்காசி பாலகுமாரனோட பயங்கர ரசிகை. பயங்கர ரசிகனா வெறி பிடிச்ச ரசிகன்னு வச்சுங்களேன். இந்த தடவை கூட அவரை பார்க்கணும்னு நம்ம ஹோட்டலுக்கு வந்துருந்துச்சு சார். சொல்லுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் புருஷனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணமே. ஓ, அந்த பொண்ணா? உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. உன் உசுரை காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து வச்சு 24 மணி நேரம் பணிவிட செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்னை எதிர்த்துக்கிட்டே இருக்கியே. நீ இங்கே இரு சார். ஹலோ ஜூலி, ஞாபகம் இருக்கா? ஹலோ சார். என்ன சார் காலங்கத்தால? இந்த ரைட்டர் தென்காசி பாலகுமாரன் இருக்காரு, அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் மாவா. நான் அவரோட நம்பர் 1 ஃபேன் சார். ஐ சி. ஐயோ பாருங்க, வாசலையே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க சார். உட்காரு. பரவாயில்ல சார். உட்காருமா. பாலகுமாரனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தமிழ் எழுத்தாளர். ஆனா மனுஷன் தமிழ்னே இல்லை தெரியுமா, மலையாளி. அப்படியா? பரவாயில்லையே. ஆனா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தென்காசியில தான். மே 19, 1967 பிறந்த நாள். அப்பா பேரு பரமேஸ்வரன், ஸ்டேஷன் மாஸ்டர். அம்மா விலாசினி, கையெழுத்து கூட போட தெரியாது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தென்காசி மேல்நிலை பள்ளி, சென்னையில காலேஜ் எஜுகேஷன். இந்த நேரத்துல தான் அவர் எழுத ஆரம்பிச்சாரு. 90ல MA தமிழ் இலக்கியம் பச்சை பாஸ். 92ல கல்யாணம், வைஃப் பேரு விஜயா. 93ல நான் அவருடைய பயோடேட்டாவெல்லாம் கேட்கல. மனுஷன் திடீர்னு காணாமல் போயிருக்காரு, வண்டி ஆற்றுல கிடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி எந்த குழுவும் கிடைக்கல. இந்த மேட்டரை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நான் கூட படித்தேன் சார். அந்த மனுஷனுக்கு போய் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டதுலேருந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்பேற்பட்ட ரைட்டரை. சரி விடு, என்ன பண்ணுறது? நல்லவங்களை தான் பார்த்து பார்த்து கடவுள் கஷ்டப்படுத்துறாரு. அது டைனிங் ஹாலா? ஆமாம் சார். வீடு ரொம்ப நல்லா இருக்கே, பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க. பாலு சார் எனக்கு அமுச்சு வச்சாரு. இவருடைய நம்பர் 1 ஃபேன். நீ சொன்னப்ப நான் உன்னை சீரியஸாக எடுத்துக்கல.
பட் இட் இஸ் ட்ரூ. எங்க அப்பாவோட பெட்ரூம். ஸ்டேட்ஸ் போயிருக்கான்னு கேள்விப்பட்டேனே. ஆமா சார், அண்ணனை பார்க்க போயிருக்காரு. நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து தினம் நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு. சொன்னா நீங்க சிரிப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். அவர் எழுதி முடிக்க வேண்டிய எபிசோட்ஸ் இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன். ஓஹோ. எழுத சொல்லி பத்திரிகையில் விளம்பரம் வந்துச்சு. சரி, நான் தான் அவரோட நம்பர் 1 ரசிகையாச்சே, ஏன் நம்மளே செய்யக்கூடாதுன்னு பட்டுச்சு. உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். கடைசி எபிசோட்ஸ் முடிய போகுது. சும்மா ஒரு 2 பக்கம் படிச்சு பார்க்குறீங்களா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. நான் கண்ணாடி கொண்டு வரல. பாவம், எங்க பாலு சார் தான் அல்பாயுஸ்ல போயிட்டார். என்னம்மா அது? அவர் செத்துட்டாருன்னு எந்த கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கல, நீ பாட்டு அழுதுகிட்டு இருக்கியே. பேப்பர்ல எல்லாம் அப்படித்தானே போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படித்தான் போடுவாங்க. ஜனங்களுக்கு பரபரப்பா ஏதாவது வேணுமில்ல. எனக்கு ஒரு கப் காஃபி. தோ ஒரே நிமிஷம், நீங்க ஹாலில் உட்காந்துருங்க, வந்துடுறேன்.